ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்பிஎம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பேக்கேஜ்.json என்ன, அதுக்கப்புறம் லோக்கல் அண்ட் குளோபல் இன்ஸ்டலேஷன் பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ என்பிஎம் அப்படின்றது நோட் பேக்கேஜ் மேனேஜர். ஸோ இதை நம்ம செப்பரேட்டாக இன்ஸ்டால் பண்ண மாட்டோம். இது Node.js கூடவே சேர்ந்து அதுவும் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ என்பிஎம் அப்படிங்கிறது ஒரு ரெப்பாசிட்ரி. அதுக்குள்ளே ஜாவாஸ்கிரிப்ட் அப்ளிகேஷனுக்கு தேவையான எல்லா லைப்ரரிஸும் டிபெண்டன்சிஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் இந்த என்பிஎம் வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணிக்க முடியும். ஸோ npm.js.com அப்படின்ற இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இதில் jQuery அப்படின்றத நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா இதுக்குள்ளே இந்த jQuery டிபெண்டன்சி பற்றி எல்லாமே இருக்கும். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த என்பிஎம் அப்படிங்கிறது கமாண்ட் லைன் யூஸ் பண்ணி நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷனை வேறு ஒரு கம்ப்யூட்டருக்கு ஈஸியாக மூவ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு தேவையான நிறையா டிபெண்டன்சிஸ் இருக்கும். ஸோ அந்த டிபெண்டன்சிஸ் எல்லாமே என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த பேக்கேஜ்.json அப்படின்ற இந்த ஃபைல்குள்ளே டிபெண்டன்சிஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிட்டா போதும். அவர் அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான எல்லா டிபெண்டன்சிஸையும் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இது உங்களுக்கு புரியல அப்படின்னா இதை நான் அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ இந்த என்பிஎம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். ஸோ அது என்ன அப்படின்னா, நீங்கள் புதுசாக ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்குறீங்க. ஸோ ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அதில் நீங்கள் என்ன ஆப்ஸ் வேணாலும் யூஸ் பண்ண முடியும். இப்போது உங்களுக்கு தேவையான ஒரு ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ப்ளே ஸ்டோர் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் இல்லைங்களா? ஸோ இதே மாதிரி தான் Node.js அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம், ஆண்ட்ராய்டு மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த Node.js யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண முடியும். அதை க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லைப்ரரி தேவைப்படும், நிறைய லைப்ரரிஸ் தேவைப்படும். ஸோ இது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த என்பிஎம் அப்படின்ற இந்த வெப்சைட்டில் எல்லா லைப்ரரிஸும் அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனில் இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பேக்கேஜ்.json என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த பேக்கேஜ்.json க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கமாண்ட் லைன்லேயே க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அது npm init அப்படின்ற இந்த கமாண்டு. ஸோ இது க்ரியேட் பண்ணும்போது உங்களோட கரண்ட் ஃபோல்டரில் இது ரன் ஆகும். உங்களோட நீங்கள் எந்த ஃபோல்டரில் இருக்கீங்களோ அதில் பேக்கேஜ்.json அப்படின்ற ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் npm அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கேன். ஸோ இதுக்குள்ளே நான் என்ட்ரு கொடுத்த உடனே சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். இந்த பேக்கேஜ்.json அப்படிங்கிறது நம்ம அப்ளிகேஷனுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிபெண்டன்சிஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் நேம் டெஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். வேர்ஷன் 1ஆகவே இருக்கட்டும். டிஸ்கிரிப்ஷன் டெஸ்டிங் npm அப்படின்னு கொடுக்குறேன். அப்படியே என்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டீட்டெயிலும் கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டாக சில வேல்யூஸ் எல்லாமே அப்ளை ஆயிரும். ஸோ இப்போ கன்ஃபார்மாக இந்த டீட்டெயில்ஸோட உங்கள் ஃபைலை க்ரியேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குது. நான் எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போது இந்த ஃபோல்டரை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இதில் பேக்கேஜ்.json அப்படின்ற ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த ஃபைலில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம கொடுத்த சில டீட்டெயில்ஸ் இருக்குது. டெஸ்ட் அப்படின்றது இந்த ஆப்போட நேம், அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறமா இதில் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்குது. இதுக்குள்ளே டெஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபீல்டு கீ இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களோட அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்ட். நீங்கள் கமாண்ட் லைனில் இருந்தே இந்த ஸ்கிரிப்ட்ஸை ரன் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு புது ஸ்கிரிப்டை ஆட் பண்ண போகிறேன். என்னென்னா ஹலோ அப்படின்னு ஆட் பண்ணுறேன். இதை கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கிரிப்டில் நம்ம புதுசாக இன்னொரு ஸ்கிரிப்டை ஆட் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த ஒரு கமாண்டை ரன் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, npm run அப்படின்னு கொடுத்துட்டு என்ன ஸ்கிரிப்டோட நேம் இருக்கோ அந்த நேமை கொடுத்தா அந்த ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இடத்துல நம்ம ஹலோ அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம ஹலோ அப்படின்னு கொடுக்குறோம். என்டர் கொடுக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா
இந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? இது ரன் ஆகிட்டு இதோட அவுட்புட் இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான சில ஸ்கிரிப்ட்ஸை இங்கே ரன் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆங்குலர் அப்ளிகேஷனை வந்து பில்ட் பண்ண போகிறோன்னு வைங்களேன். அதுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸோ அதை ஒவ்வொரு டைமும் கமாண்ட் லைனில் போய் டைப் பண்ணாமல் இந்த இடத்துல போய் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா npm run build அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பில்ட் அப்படின்னு நான் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? சம் பிக் ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கேன். இது வந்து சும்மா எக்கோ பண்ண போது ஒரு மெசேஜ் வந்து கீழே சொல்ல போகுது. ஆக்சுவலான பில்டு ஸ்கிரிப்ட் வந்துட்டு பெருசாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து லேட்டராக பார்ப்போம். ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு npm run build அப்படின்ற இந்த 3 வேர்டை கொடுத்தா போதும், இந்த பெரிய ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் டிபெண்டன்சி அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ டிபெண்டன்சி அப்படிங்கிறது, நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வெப்பேஜ் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க. அதில் வந்து jQuery அப்படிங்கிற ஒரு லைப்ரரியை யூஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஜென்ரலாக என்ன பண்ணுவீங்கன்னா, jQuery அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு அந்த ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு jQuery.js அப்படிங்கிற அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை உங்கள் ஃபோல்டருக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம மேனுவலாக பண்ணுற நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த npm-ஐ நம்ம கமாண்ட் லைனில் ரன் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இப்போது ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த கமாண்டை யூஸ் பண்ணுவோம், npm install jQuery அப்படின்னு. ஸோ இதை என்ட்ரு அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுறேன். இதை ரன் பண்ணும்போது இங்கே டிபெண்டன்சிஸ் அப்படிங்கிற ஒரு புது ஃபீல்டு ஆட் ஆகிருக்கு. இதுக்குள்ளே jQuery அப்படிங்கிறது வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏதோ ஒரு வெர்ஷன் காட்டுது. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, npm install jQuery அப்படின்னு கொடுத்த உடனே இந்த jQuery டிபெண்டன்சியை இந்த npm அப்படிங்கிற இந்த ரெபாசிட்டரியிலேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளோட லோக்கலில் நோட் மாடியூல்ஸ் அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கு. ஸோ node_modules அப்படிங்கிறது நம்மளோட அப்ளிகேஷனுக்கு தேவையான எல்லா லைப்ரரிஸ் அண்ட் டிபெண்டன்சிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபோல்டர். ஓகேங்களா? ஸோ இது டிஃபால்ட்டாக இந்த ஃபோல்டர் நேமை வந்துட்டு npm யூஸ் பண்ணும். எந்த ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணாலும் அது இந்த ஃபோல்டருக்குள்ளே மட்டும்தான் ஆட் ஆகிருக்கும். ஸோ இதுக்குள்ளே jQuery அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. இது வந்து நமக்கு தேவையான லைப்ரரி. ஓகேங்களா? ஓகே, ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இதை வந்து ஈஸியாக போர்ட்டபுளாக யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி npm install. ஸோ இன்ஸ்டாலுக்கு பதிலாக அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். லோடாஷ் அப்படின்ற ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ லோடாஷ் அப்படிங்கிறது ஒரு யூட்டிலிட்டி லைப்ரரி. இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளால் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போது ஒரு ஆப் க்ரியேட் பண்ண போகிறோம், index.js அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே const underscore is equal to லோடாஷ். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண 2 டிபெண்டன்சியும் காட்டுது, jQuery-யா இல்லை லோடாஷா எதை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் இங்கே லோடாஷ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போது _each அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கலெக்ஷன், அதாவது ஒரு அரேவை கொடுக்கணும். செகண்ட் ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்போம். ஸோ இப்போது இந்த ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு node index.js அப்படின்னு கொடுப்போம். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த அரேயில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் ஒன்றா பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ +2 அப்படின்னு கொடுப்போம். இப்போ இதை ரன் பண்ணுவோம். 3 4 5 அப்படின்னு வந்திருக்கா. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு என்ன பண்ணுன்னா, கொடுத்துருக்கிற அரேவை கூட உள்ளே இருக்கிற வேல்யூ கூட 2 அப்படின்றத ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா டிஸ்பிளே பண்ணும். சரிங்களா? இப்போ இந்த ஃபோல்டரை வந்துட்டு நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்கணும். இந்த அப்ளிகேஷன் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ரன் பண்ணி பார்க்குறதுக்கு நான் கொடுக்க போகிறேன்.
கொடுக்கும்போது இந்த நோட் மாடியூல்ஸ் அப்படின்ற ஃபோல்டரை நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, வெறும் இந்த ஃபைலை கொடுத்தா போதும். அவர் இதை ரன் பண்ணும்போது அவருக்கு எரர் வரும். ஸோ இப்போது வந்துட்டு இந்த நோட் மாடியூல்ஸ் அப்படின்ற ஃபோல்டரே டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபோல்டரில் வந்துட்டு இண்டெக்ஸ் ஃபைல் இருக்குது, பேக்கேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஃபைல் இருக்குது, வாட் இஸ் NPM அப்படின்ற இந்த ஃபைல். ஸோ இதை நான் கொடுக்கும்போது இப்போது என் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், அவர் ஓப்பன் பண்ணுறாரு, இதை ரன் பண்ணி பார்க்குறாரு. இப்போ என்ன வருது அப்படின்னா மாடியூல் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற எரர் வருது. ஸோ அது என்னென்னா இங்கே cannot find the module lodash அப்படின்னு வந்திருக்கு. இங்கே வந்துட்டு require lodash அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆனால் வந்துட்டு இந்த நோட் மாடியூல்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் இல்லாததால் இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது இதை வந்து ரிசால்வ் பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த எரர் வந்திருக்கு. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவார்னா இந்த package.json ஃபைலை ஓப்பன் பண்ணுவார். இதுக்குள்ளே எல்லா டிபெண்டன்சிஸும் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ். இதெல்லாம் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றதுக்காக வெறும் npm இன்ஸ்டால் அப்படின்னு கொடுப்பாரு, இல்லைனா ஷார்ட்கட்டில் npm i அப்படின்னு கொடுப்பார். ஸோ இது கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா இந்த npm ஆட்டோமேட்டிக்காக இந்த package.json ஃபைலை ரீட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற டிபெண்டன்சிஸ் என்னென்ன இருக்கோ அது ஒன்றா எடுத்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நோட் மாடியூல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிடும். அதுக்குள்ளே இந்த டிபெண்டன்சிஸ் எல்லாமே அதுவே டவுன்லோட் பண்ணி வச்சிடும். இப்போது என்னோடய ஃப்ரெண்டு இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணும்போது ப்ராப்பராக ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்துட்டு இந்த NPMோட மெயின் யூஸ். சரி, குளோபல் அண்ட் லோக்கல் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போது package.jsonல வந்துட்டு டிபெண்டன்சிஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இது இந்த ஃபோல்டரில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். இன்கேஸ் நோட்மான் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் இருக்குது, அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஃபோல்டரில் ஏதாவது ஒரு ஃபைல் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த கமாண்ட் லைனில் அதுவாகவே ரன் பண்ணும். ஸோ இப்போ வந்து நோட் index.js அப்படின்றத நான் இப்போது ரன் பண்ணால் தான் சேஞ்சஸ் எல்லாம் ரெஃப்ளெக்ட் ஆகும் இல்லைங்களா? அதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த ஃபைல் சேஞ்சஸ் எல்லாம் டிடெக்ட் ஆகிட்டு ரீரன் ஆகிறதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் தான் இந்த நோட்மான். இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு npm install nodemon -g அப்படிங்கிற ஒரு ஃப்ளாக் யூஸ் பண்ணணும். இது வந்து என்ன பண்ணுன்னா குளோபலாக இன்ஸ்டால் பண்ணும். இதை ரன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இது இப்போது இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ இந்த நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டரை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்குள்ளே இந்த நோட்மான் அப்படிங்கிற இந்த ஃபோல்டர் வந்துட்டு ஆட் ஆகலை. ஏன் அப்படின்னா இந்த நோட்மான் அப்படிங்கிறது நம்மளோட சிஸ்டமோட டிஃபால்ட் ஃபோல்டரில் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போது இது வந்து இந்த ஃபோல்டரில் மட்டும் இல்லாமல் நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற எந்த ஒரு ஃபோல்டராக இருந்தாலும் அதுக்குள்ளே ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போது நோட்மான் -v அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதோட வெர்ஷன் என்ன அப்படின்னு காட்டுது. ஏன்னா இது வந்து குளோபலில் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இந்த நோட்மான் அப்படின்ற கீவேர்டு வந்து இப்போது எந்த இடத்துல வேணால் அவைலபிளாக இருக்கும். ஸோ நோட்மான் அப்படின்னு கொடுத்துட்டு index.js அப்படின்ற ஒரு ஃபைலை கொடுக்குறேன். இது என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த ஃபைலை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும், இந்த index.js அப்படின்ற இந்த ஃபைலை. இந்த ஃபைலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரீரன் ஆகும். இப்போ இந்த இடத்துல 4 அப்படின்னு கொடுக்குறேன். சேவ் பண்ண உடனே கீழே ஆட்டோமேட்டிக்காக 5 6 7 அப்படின்னு வந்திருக்கு. அதாவது 1 + 4 2 + 4 3 + 4 அப்படின்றதோட அவுட்புட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ஃபோல்டரை என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்கும்போது அவர் நோட்மான் அப்படின்றது ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவருக்கு ரன் ஆகாது. ஏன்னா என்னோடய package.jsonல அந்த நோட்மான் அப்படிங்கிறது ஆட் ஆகலை. ஸோ இங்கே jQuery அண்ட் lodash அப்படின்ற இந்த 2 டிபெண்டன்சி மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த நோட் மாடியூல்ஸில் வெறும் இந்த 2 டிபெண்டன்சிஸ் மட்டும்தான் ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ குளோபலாக உங்களுக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. இந்த நோட்மான் அப்படிங்கிறது நிறைய அப்ளிகேஷனுக்கு ரன் ஆகும் அப்படின்ற சிச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணாமல் குளோபலாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் உங்களால் இந்த நோட்மான் அப்படின்ற கமாண்டை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வேர்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த டிபெண்டன்சிஸில் இந்த இடத்துல 3.6.0 அப்படின்னு இருக்குது. இந்த லோடாஷ்க்கு வந்து 4.17.21 அப்படின்னு இருக்குது. ஸோ 2 டாட் வச்சு இந்த நம்பர்ஸை செப்பரேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது.
இதில் 4 அப்படிங்கிறது மேஜர் வெர்ஷன், 17 அப்படிங்கிறது மைனர் வெர்ஷன், அண்ட் இந்த 21 அப்படிங்கிறது பேட்ச். இந்த 3வது நம்பர் வந்து பேட்ச்சு, 2வது நம்பர் வந்துட்டு மைனர் வெர்ஷன், 3ன்றது மேஜர் வெர்ஷன். ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா நம்ம வந்து சிட்டி ரஜினியை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ சிட்டி அப்படிங்கிறது வெர்ஷன் 1. அதுக்கப்புறமா 2வதாக இன்னொரு சிட்டி வரும் வெர்ஷன் 2.0 அப்படின்ட்டு. ஸோ அது வந்து சிட்டியோட அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த லோடாஷில் வந்து 4th வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட மைனர் வெர்ஷன் வந்துட்டு 17. இப்போது வந்து எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா சிட்டிக்கு வெறும் ஹேர் ஸ்டைல் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து மைனர் சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ பேட்ச் அப்படின்னா இப்போ ஹேர் கலர் வந்து இப்போ புதுசாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த 2வது வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் இந்த பேட்ச். ஸோ இந்த மாதிரி லோடாஷ்க்கு வந்துட்டு 4th வெர்ஷன் வந்திருக்கு, அதில் மைனர் சேஞ்ச் வந்துட்டு 17, அதில் இருக்கிற பேட்ச் வந்துட்டு 21. இப்போது இந்த கேரட் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, இது வந்துட்டு இந்த டிபெண்டன்சிஸில் இருக்கும்போது இந்த ஃபோல்டரை வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்குறேன். அவர் இன்ஸ்டால் பண்ணுறாருன்னு வைங்க, npm இன்ஸ்டால் அப்படின்னு ரன் பண்ணும்போது இந்த மைனர் வெர்ஷனில் ஏதாவது சேஞ்ச் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிக்கும். இப்போ வந்து ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் இந்த ஃபோல்டரை வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ லோடாஷில் வந்துட்டு புது வெர்ஷன் வந்திருக்கு, பேட்ச் வந்துட்டு 18 அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் என்னோடய அப்ளிகேஷனில் package.jsonல வந்துட்டு இந்த கேரட் சிம்பிள் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அதனால் புதுசாக இந்த மைனர் வெர்ஷன் சேஞ்ச் வந்திருக்கு அப்படின்னா இது இன்ஸ்டால் ஆகும்போது இந்த வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். லேட்டஸ்ட்டாக என்ன மைனர் சேஞ்ச் இருக்கோ அந்த வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிடும். ஓகேங்களா? இன்னொன்று டில்ட் அப்படின்ற இந்த சிம்பிள், இன்கேஸ் வந்துட்டு இந்த சிம்பிள் இருக்குது அப்படின்னா இந்த பேட்ச் வெர்ஷனில் ஏதாவது ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்திருக்கு. இப்போ 25 அப்படின்ற பேட்ச் வெர்ஷன் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்குவோம். ஓகேங்களா? லோடாஷில் வந்துட்டு 4th 17th மைனர் சேஞ்சில் 25th பேட்ச் வந்திருக்கு அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு இந்த சிம்பிள் இருக்கிறதால அவர் இன்ஸ்டால் பண்ணும்போது அவருக்கு 25 அப்படின்ற லேட்டஸ்ட்டு பேட்ச் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதனால் வந்து சில டைம் வந்து அட்வான்டேஜ் இருக்குது, அட்வான்டேஜும் இருக்குது. இன்கேஸ் வந்து இந்த இடத்துல நான் கொடுத்துருக்குற எக்ஸாக்ட் வெர்ஷன் அவருக்கு வந்து இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னு வைங்களேன், அதுக்கு இந்த எந்த சிம்பிளும் கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாக்ட் வெர்ஷன் அவருக்கு இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ஆங்குலர் அப்ளிகேஷன் இருக்குன்னு வைங்க, அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வெர்ஷன் 8 இல்லை 9 அதில் இந்த பர்டிகுலர் வெர்ஷன் தான் வேணும் அப்படின்னு இருக்கும். அப்போது இந்த சிம்பிள் இருக்குது அப்படின்னா, டில்ட் அப்படின்ற இந்த சிம்பிள் இருக்குது, இல்லைனா கேரட் சிம்பிள் இருக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த டிபெண்டன்சியில் வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ அதுக்காக எக்ஸாக்ட் வெர்ஷன் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கும்போது எந்த ஒரு சிம்பிளும் இல்லாமல் கொடுப்போம். இன்கேஸ் இதில் வந்து ஸ்டார் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்குறேன்னா அவர் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த லோடாஷில் எந்த ஒரு லேட்டஸ்ட் இன்கேஸ் வந்துட்டு 5.9 அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு வைங்களேன், ஸோ இந்த வெர்ஷன் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக லேட்டஸ்ட்டாக என்ன வெர்ஷன் இருக்கோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கும். நான் இப்போ ஸ்டார்ன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபோல்டரை delete பண்ணிடலாம். ஓகேங்களா? npm install அப்படிங்கிறத ரன் பண்ணுவோம். ஸோ இப்போது இதில் போயிட்டு இந்த index.jsல போயிட்டு இதோட வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு index.js அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும், அது எங்கே இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த லோடாஷில் வந்துட்டு ரீசெண்டான வெர்ஷன் 4.17.21 அப்படின்றது தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். இது இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஓகேங்களா? சரி, வேறு என்ன இருக்குது? ஸோ இது வந்து நம்ம எப்படி நம்மளோட அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ரிக்வயர் அப்படின்னு போட்டு டேரெக்டாக லோடாஷ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இது வந்து டேரெக்டாக நோட் மாடியூல்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளேருந்து எடுத்துக்கும். இன்கேஸ்
இங்கே நான் இன்னொரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, lib.js அப்படின்ட்டு. இதுக்குள்ளே ஸோ இதை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இந்த ஃபைலை நான் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா lib.js அப்படின்னு கொடுக்குறேன். lib அப்படின்னு கொடுத்தேன்னா இது என்ன பண்ணுது, நோட் மாடியூல்ஸ்குள்ளே இந்த ஃபோல்டர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். ஆனால் நம்ம கொடுக்க வேண்டிய லிங்க் வந்துட்டு இந்த ஃபைலுக்கு. ஸோ அதனால் டேரெக்டாக இந்த ஃபைல் நேம் கொடுக்காம ./ அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது ப்ராப்பராக இந்த ஃபோல்டர்லேருந்து எடுத்துக்கும். இந்த ஸ்லாஷோ இல்லை ./ கொடுக்கலன்னா இது டேரெக்டாக நோட் மாடியூல்ஸ் அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ளேருந்து இந்த லைப்ரரி டிபெண்டன்சியை வந்து எடுக்க ட்ரை பண்ணும். இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா cannot find module lib. இது ஏன்னா இந்த நோட் மாடியூல்ஸ்குள்ளேருந்து எடுக்க ட்ரை பண்ணுது. இப்போ நான் ./ அப்படின்னு கொடுத்துட்டு இப்போது ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இதில் வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்படின்றது தப்பான ஒரு கீவேர்டு அப்படின்னு காட்டுது. ஏன்னா இது ப்ராப்பராக இங்கேருந்து இம்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் NPM. ஸோ இப்படி தான் நீங்கள் NPM யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.